ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக்கர் இல்லாமல் எப்படி பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாக வச்சுருங்க. அரிசி பருப்பு ஊற வச்சு எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு அரிசி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்போ இன்னொரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அண்டி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு முழு நல்ல மிளகு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. அது கூடவே முழு ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிற பொருள் தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே கொண்டு வரும். இப்போ இது கூடவே வறுத்தது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் தேவைன்னா இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்தது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. அந்த ஃப்ளேவரெல்லாம் உள்ளே இறங்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.